ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். விவிகிரி முன்னாள் கிரிக்கெட் வீரர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை சம்மன் செஞ்சிருக்கோம். இந்த தொடரை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியா இந்த தொடரை இழந்துரும் தான் எல்லாரும் பெரும்பான்மையான கிரிக்கெட் விமர்சகர்கள் சொன்னாங்க. இப்ப போராடி இந்த தொடரை சம்மன் செஞ்சிருக்கோம். அதை எப்படி பாக்குறீங்க? ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் கிரி பேசுறேன். இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க சார். இங்கிலாந்துக்கு தொடரை 2-2 என்ற கணக்குல சம்மன் செஞ்சிருக்கோம். இந்த தொடர் தொடக்கத்துல தொடரை இழந்துரும் இந்தியாங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதெல்லாம் போராடி இப்ப அதை பொய்யாச்சிருக்கோம் அந்த கருத்துக்கள் எல்லாம். அதை எப்படி தான் பாக்குறீங்க? நிஜமாவே நம்ம தலை நிமிர்ந்து நிக்க வச்சுட்டாங்க இந்தியன் பிளேயர்ஸ். நம்மள ரொம்ப ரொம்ப பிரமாதமான விக்டரி இது. வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத விக்டரி. ரொம்ப ரொம்ப டென்ஷன், ரொம்ப க்ளோஸ் மேட்ச் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா வின் பண்ணிருக்காங்க. எல்லாருமே இட்ஸ் டீம் எஃபோர்ட். ரொம்ப நல்லா எல்லா பசங்களும் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அவங்கள நான் தலை வணங்குறேன். அவங்களோட கேமுக்கு நான் தலை வணங்குகிறேன். நிச்சயமாக சார். சார் குறிப்பா பார்த்தோம்னா கம்பீர் பயிற்சியாளரா பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்திய அணி தொடர்ச்சியா டெஸ்ட் தொடரை இழந்துட்டு வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலா முன்வைக்கப்படுது. இப்ப இந்த தொடர் அதெல்லாம் தப்புங்க. அவங்களுக்கு தெரியாது, குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த மேட்ச் இந்த டீம் செலக்ஷன் கம்பீர் அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணாரு. ஒவ்வொரு பிளேயரும் யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. யார் யார் தண்டன் சொல்லியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால அது இவங்களுக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கேப்டன் கில் அண்ட் கம்பீர் 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா டீமை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஸ்ட்ராட்டஜி போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச். சார் குறிப்பா பார்த்தோம்னா கடைசி டெஸ்ட் போஸ்ட்ல ரிஷப் பண்டால காயத்தால விலக ஆட முடியல. அது மட்டும் இல்லாம பும்ராவும் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் கருத்தில் கொண்டு அவரையும் ஆட வைக்கல. 2 ஸ்டார் பிளேயர் இல்லாமையுமே நம்ம டிராப் பண்ணியிருக்கோம். இல்லாட்டாலும் இந்தியன் டீமோட பலத்தை காமிச்சிருக்காங்க. அதுதான் பியூட்டி. ரொம்ப 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 வாஷிங்டன் சுந்தர்லாம் எதிர்பார்த்ததுக்கு மேல பிரமாதமா விளையாடுறாரு. அதனால கண்டிப்பா ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க கண்டிப்பா. குறிப்பா சார் ஜடேஜா இந்த தொடர்ல பவுலிங் மட்டும் இல்லாம பேட்டிங், அதாவது நீண்ட நாளா அவர் மேல அவர் ஒழுங்கா பேட்டிங் பண்றது இல்லைன்னு ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இந்த தொடர்ல பேட்டராவும் சிறப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது ஒரு பெர்ஃபெக்ட் அதெல்லாம் ரசிகர்களுக்கு ஒரு மேட்ச் அடிக்கலன்னா உடனே ஆளை கீழே தள்ளிடுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரமா ஒரு பிளேயரை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது. அதனால கண்டிப்பா ஜடேஜா பில்லர் ஆஃப் தி இந்தியன் டீம். அண்ட் அதே மாதிரி ஜெய்ஸ்வாலும் எல்லாரும் டிராப் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் கடைசி மேட்ச் செஞ்சுரி அடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால மொத்தத்துல ஈவன் கருண் நாயர் கூட அவரை டிராப் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு வெரி யூஸ்ஃபுல் 50 அடிச்சு வின் பண்ணதுக்கு மெயின் ரீசனா இருந்திருக்காரு. அதனால எல்லாருமே 11 பிளேயர் ரொம்ப அழகா விளையாடி வின் பண்ணிருக்காங்க. கேமை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்தியா ஆடின ஒரு சீரியஸ். இப்ப அவங்க இடத்த நிரப்பிட்டாங்க இப்ப உள்ள இளம் வீரர்கள் அப்படின்னு கருத்துல எடுத்துக்கலாம் இந்த சீரியஸ் டிரா வச்சு. இல்ல கண்டிப்பா சீனியர் பிளேயர்ஸ் அவங்க போனதுனால ஒன்னும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. டெஃபினட்டா சீனியர் பிளேயர்ஸ் 3-4 பேர் இல்ல. அஸ்வின் இல்ல, கோலி இல்ல, ரோஹித் சர்மா இல்ல. அதனால டீம் பின்னாடி ஒண்ணும் கிடையாது. பசங்க நல்லதா பண்ணிருக்காங்க. அவங்க இல்லாதது வருத்தப்படக்கூடிய விஷயமாவே இல்ல. அதனால யங்ஸ்டர்ஸ் வந்தாச்சு. இனிமே யங்ஸ்டர்ஸ் தான் டேக் ஓவர் பண்ணிக்கணும். இனிமே சீனியர்ஸ் இடம் இல்லை. நிச்சயமாக சார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக கிரிக்கெட் விமர்சகர் தியாகராஜன் நம்மளுடன் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-2 என்ற கணக்குல சம்மன் செஞ்சிருக்கோம். இந்த கடைசி போட்டியில ஒரு போராடி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியும் பதிவு பண்ணிருக்கோம். இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா சார், இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் எல்லாம் போன அப்புறமும் நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் ஹேவ் ரைசன் அப் டு தி அகேஷன். தே ஹேவ் புட் தேர் ஹேண்ட்ஸ் அப். பர்டிகுலரா முகமது சிராஜ், பும்ராவும் இல்ல, வேற சப்போர்ட் ஸ்பின்னர்ஸ் ஒன்றும் பெருசா அங்கே விக்கெட் இல்லைன்னும் போது அவர் இன்ஃபேக்ட் அந்த 19ல ஒரு கேட்ச் விட்டார் அந்த பேட்ஸ்மேனுக்கு, புரூக்ஸுக்கு. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம திருப்பி பிரமாதமா போலிங் போட்டு பெரிய கம்பேக் கொடுத்து 5-4 எடுக்கிறதுன்றது வின்னிங் காஸ்டும் பெரிய விஷயங்க. ஸோ இட் வாஸ் அ கிரேட் டீம் எஃபர்ட். எல்லாரும் அவங்க பார்ட்டை பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் தீப் நைட் வாட்ச்மேனா ஒரு 60 அடிச்சாரு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டு நல்லா என்ன சொல்றது, இந்த வருஷம் அந்த WTC சாம்பியன்ஷிப் சீரீஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்க போகுது இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் காமிச்சது.
நிச்சயமாக சார். இந்த தொடர்ல இங்கிலாந்து மண்ணில் அவங்கள விட நம்ம அதிக அளவு டாமினேட் பண்ணோமா, அவங்களுக்கு அதிக அளவு அழுத்தம் கொடுத்தோமா, அதை நம்ம அப்படி கருதலாமா சார்? மொத்த சீரீஸுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. ஒரு செஷன், இந்த செஷன் அவங்க நல்லா ஆடினாக்க அடுத்த செஷன் நம்ம நல்லா ஆடினோம். அது மாதிரி இட் வாஸ் ஈக்குவலி ஷேர்டு. பட் மெஜாரிட்டி இந்த பர்டிகுலரா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டும் இந்த லாஸ்ட் டெஸ்டும் அவங்க ஃபோர்த் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணதை பார்த்தா என்னடா இப்படி ஒரு டீம் இப்படி சேஸ் பண்றாங்களே. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா 300 டார்கெட் எல்லாம் சேஸ் பண்ற டீம் 180 200 அவுட் ஆயிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஓவல் பிட்ச்ல இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் நல்லா போட்டுட்டு இருக்கிற டைம்ல ரூட்டும் அந்த புரூக்கும் ஆடின விதங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பிரமிப்பா தான் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம போலர்ஸ் மனசு தளர விடாம ஸ்பின்னர் சப்போர்ட் இல்லாம இவங்க 3 பேரும் மாறி மாறி போட்டு பிரமாதங்க. முகமது சிராஜ் நிஜமாவே தனியா நிக்கிறாரு அவர். நிச்சயமாக சார். இணைப்பில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.